டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேளாங்கண்ணி ஆர்ச் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இந்த இடத்துல பெரிய அழகான ஆர்ச் இருந்துச்சு. அதை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்திட்டாங்க. மறுபடியும் நம்ம ஆர்ச்சி கட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். நிறைவேற்றுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இன்றைய தேதியில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த வருகிற 20ஆம் தேதியிலேருந்து நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். காரணம் 29 வேளாங்கண்ணி திருவிழாவுக்காக கொடியேறும். அதுக்காக எல்லா ரூம்களும் இப்போ புக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கிடைக்கலாம் மனமாக ரூமு. இதற்கு மேலே நம்ம வேளாங்கண்ணி உள்ள தங்குறதுக்கு ரூம்னு இப்போ எதிர்பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் நான் விசாரித்த வரைக்கும் புக் ஆகியிருக்கு. இதற்கு மேலே தங்க வேணும்னு நினைக்கிறவங்க கோயிலை விட்டு கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது லாட்ஜுகள் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் ரூம் எடுக்காதவங்க இன்னும் தாமதப்படுத்தாதீங்க. ஏன்னா வேளாங்கண்ணியை பற்றி உங்களுக்கு தெரியும். 20ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ரூம் கூட இருக்காது. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நடந்து நடுத்திட்டு சர்ச்சுக்கு போகணும். இது தான் நடுத்திட்டு சர்ச்சு. இங்கே தான் முடவனுக்கு மோர்க்கார முடவனுக்கு மாதா காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. இது இப்போ சமீப காலத்தில் கட்டின கோயில் தான். இதுலேருந்து சில மீட்டர் தூரத்தில் இந்த நம்ம பெரிய கோயில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். பார்ப்போம். இந்த இருக்க தெரிகிறது ஆராதனை ஆலயம். இந்த நடுத்திட்டு ஆலயமும் ஆராதனை ஆலயமும் நேர் எதிரே அமைஞ்சிருக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு அழகான காட்சியாகவும் இருக்கும். இதுக்கு போகிற வழியில் மாதாவோட சுரூபம் ஒன்று மிக அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். அதற்கு நேர் பின்னாடி தமிழ்நாட்டிலேயே பெரிய இயேசுக்கான சிலை அமைஞ்சிருக்கு. அந்த தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த பெரிய சிலை. அருகே போய் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக தெரியும். அதுக்கு அந்த இயேசு சிலைக்கு பின்னாடி அந்த அந்த கதிர்கள் பட்டு மிக அழகாக காட்சியளிக்கிறது. நம்ம பெரிய கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்குறதில்ல. முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாமே இங்கே சாமி கும்பிட்றாங்க. இதில் ஒரு பெருமையான விஷயம் இது தான். அடுத்த நம்ம சிலுவை பாதையை நோக்கி போகிறோம். சிலுவை பாதைங்கிறது இந்த பெரிய கோயிலேருந்து நேர் எதிரே மேற்கு பக்கம் பெரிய இது பழைய மாதா கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகும். இதுதான் அந்த சிலுவை பாதை. இதில் பக்தர்களுக்கு தேவைகளை வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. பெரும்பாலும் மண்டிகிட்டே நடந்து போகிறது, அங்க பிரதட்சணம் பண்ணுறது, இது போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துவாங்க. கடைசியாக அந்த மாதாவளத்தில் போய் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு வருவாங்க. இது தான் பெரிய கோயில். இது பெரிய கோயில்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கும் பெரிய கோயில்னு சொல்லிட்டு இது முன் பொசிஷனில் இருக்குது. அங்கே தான் அன்னை ஆரோக்கிய மாதா இருக்காங்க. இந்த கோயில் கீழ் கோயில். இதில் இயேசுநாதர் இருக்கிறாரு. இந்த கோயிலே மேலே குழந்தை இயேசு சாமி இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. வேளாங்கண்ணியில் நீண்ட தூரத்துக்கு அலைஞ்சி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வேளாங்கண்ணி சர்ச்சு நிர்வாகத்தோட ரூம்கள் கூட இந்த கோயிலை சுற்றி இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. எல்லாம் 100 மீட்ரு உள்ளே தான் இருக்கும். இப்போ பூசை நடக்குது. நம்ம அதை கவனிப்போம் கொஞ்சம். இன்றைக்கி இந்த அளவுக்கு கூட்டம் இல்லாத காரணம் எல்லாம் 20ஆம் தேதிக்கு மேலே வருவதற்காக இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்க ஊர்லேருந்து. இப்போலாம் பாதி பேர் நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே போய் இப்போ சர்ச்சில் மாஸ் நடக்குது, அதை கொஞ்சம் கவனிப்போம்.
இப்போ நம்ம போகிறது கோவிலோட பக்கவாட்டில் இன்னொரு பாதை, அங்கேருந்தும் நம்ம மாதாவை பார்க்கலாம், பூசையை பார்க்கலாம். வாங்க பாதை பார்ப்போம். அநேக பேராலயத்தில் நடைபெறும் திருவழிபாட்டு நிகழ்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் அணி பக்தர்கள் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் கோவிலும் சமர்ப்பித்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கான அருள் புரிய வேண்டும் என்று உண்மை கொண்டாடுகிறோம். முன்னாடியெல்லாம் மாதா பீடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்டாண்டு வச்சு அதில் மெழுகுத்திரி ஏற்றி வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதிகப்படியான மக்கள் வந்து அந்த இடத்த வந்து டேமேஜ் படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மெழுகுத்திரி ஏற்றுறதுக்காக மட்டும் இந்த இடத்த சரி பண்ணி இங்கே தான் மெழுகுத்திரி ஏற்றணும் அப்படி வச்சுருக்காங்க. இது போல் கோயிலோட அந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஒரு இடம் இருக்குது, மாதா குளத்தில் ஒரு இடம் இருக்குது. அப்போ வந்து மெழுகுத்திரி வந்து அங்கே இங்கே உருகி சிந்தி வீணாகாமல் இருக்கு, கால் கையில் ஓட்டாமல். அதுக்காக இது ஒரு நல்ல ஏற்பாடு. அடுத்ததாக இன்னொரு பாதையும் இருக்குது கோயிலில் பக்கத்து வழி, அதிலையும் பார்ப்போம். இப்போது நான் இந்த வீடியோ வாயிலாக நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நேரத்தை வீணடிக்காமல் இந்த திருவிழாவுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே எப்படா நீங்கள் ரூம் புக் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ரூம் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ அடுத்து நம்ம வந்து மாதா இருக்கிற இடத்துல போய் பார்ப்போம். இதுதான், இந்த இடம்தான் பழைய கோயில். போர்த்துகீசியர் வந்து ஃபஸ்ட்டு கட்டினது. இந்த கோயிலில் வந்து அந்த ஆரோக்கிய மாதா அவங்க இருக்காங்க. குறிப்பிட்ட நாள் காலம் கழித்த பிறகு தான் முன்பக்க கோயில் வந்து இவங்களாக கட்டினது. அங்கே வந்து இயேசு இருக்கிறாரு. இப்போ இந்த காட்டுற இடம்தான் வந்து பழைய கோயில். இதுதான் மாதா கோயில், உண்மையான வேளாங்கண்ணி மாதா கோயிலுங்கிறது இந்த ஒரு பில்டிங் தான். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வியாகுல மாதா கோயில் ஒன்று இருக்குது. அது மிக சிறிய அளவில் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம மக்கள் கட்டினது தான். இந்த இடம் தான் வந்து பழைய கோயில். இருபதாம் தேதிக்கு மேலே இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து நிற்கக்கூட முடியாது. அது 29ஆம் தேதி கொடியேற்ற அன்னைக்கு கொடிமரத்துக்கும் 1 கிலோமீட்டர் வந்தால் நம்மளாம் நிற்கணும் போல் இருக்குது. சரிங்க நண்பர்களே, இது போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணிங்க. என் வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.